தண்ணி தான் காய வச்சு கொடுத்தேன். நான் அதை செல்ல பார்த்து கிடப்பேன். அவன் ஓயிச்சிட்டு வரல வரல நானா வேணான்ற அவர் பஸ் தண்ணியை குடிச்சா போதும்ன்றாரு. நான் தண்ணி காய வச்சு தரேன். அது மாதிரி பேசுறீங்க நீங்க. அவன் சொன்னாங்க நீ நிறுத்துறதா வாரத்துக்குள்ள தண்ணி வச்சுக்கா குத்துட்டு அவனை சோறு போட்டு எதாவது முட்டைக்கு தாக்கி வச்சு அவனுக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடே வேணான்றார். நைட்டு டிஃபன் தான் கேட்குறாரு. தோசை கேட்குறாரு. சுட்டு கொடுக்குறதா அவன் சம்பாதிச்சு போடல முடியா வந்தீங்கன்னா மாமியார் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா எல்லா வேலையும் சொல்லிட்டு போறீங்க. இதான் வேலையை பெரிய பிள்ளைகிட்ட வந்தாலும் இப்படிதான்றீங்க, சின்ன பிள்ளைகிட்ட போனாலும் அப்படிதான் சொல்றீங்க. குறை சொல்லாத இருக்க மாட்டீங்க. இறங்குறது நேரத்துக்கு நீ வந்தது நேரத்துக்கு அவங்க ஆகி போடாம செய்து தானே வந்தா நீங்க சொல்றது. தண்ணி காய வச்சா வேணான்றாரு. நான் பஸ் தண்ணியை குடிக்கிறேன்றாரு. அதே எப்படி குடிப்பா நான் கேட்கறீங்க வந்தா கேளுங்க. நானே கேட்கலாம் திட்டுறேன் பாரு. ஏன்டா காய வச்சு போத்த நீ வானாங்க கேட்டு பாருங்க. நான் சொல்றேன். நான் சொல்றேன் இதை கேட்டுதான் அப்போ உன கழிச்சு பிடிச்சி தெரிஞ்சுறாங்க வந்து 2 நாள்லயே பாருங்க போச்சு போ. அது என்ன கஷ்டப்படுறது தண்ணி ஆச்சு போடுறாங்க அப்படி இருக்குது ஒரு பொங்கலை கேட்டா அப்புறம் வீடு எல்லாம் லோன் வாங்கி வச்சிடறேன்றீங்க. அது வேற சொல்றீங்க. லோன் வாங்கி வச்சு கட்டுறியா யார் கட்டு நீயா கட்டுறா அவர் தான் கட்டுறாரு. அவன் சம்பாதிச்சா மொத்தானே அவன் கட்டுற நீ கட்டுறா சொல்லு. நாங்க நிறைய அந்த குழந்தை எல்லாத்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி நீங்களே எல்லாம் பார்த்துட்டு செலவு பண்ணு. இவன் தண்ணி இருக்காது அவன் வலு வந்தாதான் உனக்கு செய்வான். செய்யறேன். அவன் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் சொல்லு. அதுக்கோசம் அவன் செய்யாது விட்டா எப்படி